Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவின். ஸோ இன்னைக்கு வீடியோவில் Vivo T2 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச் செப்டம்பர் 22 லான்ச் ஆகுது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஸ்பெக்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணி அங்கே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் செப்டம்பர் 22 வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது, செப்டம்பர் 22 வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம், வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவோ உடைய இந்த டி சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். இது iQooல வரக்கூடிய அந்த Z சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எப்போவுமே ப்ரீவியஸாக அந்த T1 Pro அது எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வாட்டி இந்த Vivo T2 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனும் iQoo உடைய iQoo Z7 Pro ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷனில் ஆக்சுவலி லுக் எல்லாம் சேம் தான், டிசைன் எக்ஸாக்டாக சேம். எப்படி iQoo Z7 Pro இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த Vivo T2 Proவும் இருக்க போகுது. பட் கலர் ஆப்ஷன் மட்டும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கலர், இந்த ஒரு கோல்டன் கலருக்கான ஒரு வேரியன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த கிளாஸ் சேஞ்சிங் பேனலும் இதில் இருக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அது சன்லைட் படும்போது அந்த கோல்டன் கலரில் மாறுற மாதிரி அந்த கலர் சேஞ்சிங்கான ஒரு பேட்டர்னோட இந்த ஒரு கலர் ஆப்ஷன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக மற்றபடி என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. பட் சில லீக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா iQoo Z7 Proல இருந்து அந்த ப்ளூ அண்ட் பிளாக் அந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும். அது கூட இந்த ஒரு ஒயிட் கலர், கோல்டன் கலர் இந்த கலர் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி லுக் டிசைன்லாம் எக்ஸாக்டாக சேம் iQoo Z7 Pro மாதிரி தான் இந்த Vivo T2 Proவும் இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸும் அதே மாதிரி 175 கிராம் அண்ட் 7.3 mm அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த செக்மெண்ட்டில் விவோ கிட்ட இருந்தும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ அதிலலாம் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு iQoo Z7 Proக்கான அதே டிஸ்பிளே தான். 6.78 inches சைஸில் 120 Hz கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க போகுது. இது அஃபிஷியலாகவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அதே டிஸ்பிளே 1300 nits பிரைட்னஸ், 300 Hz டச் சாம்பிளிங் ரேட், HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி சேம் அதே டிஸ்பிளே இந்த Vivo T2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க போகுது. அடுத்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர். ஸோ Dimensity 7200 அப்படின்ற இந்த ப்ராசஸர், ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் தான் இதில் இருக்க போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலாகவே விவோ பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான் நமக்கு iQoo Z7 Proலையும் இருந்துச்சு. ஸோ அதே ப்ராசஸர் எக்ஸாக்டாக அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரில் எந்த டவுட்டுமே இல்லை. 4 nm ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. 7.2 lakh மேலே இதோட ஆண்ட்ராய்டு அப்படின்றதும் ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸ் குறை இருக்காது. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கூட LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். LPDDR5 இல்லைனா UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்ததாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இல்லை, அதெல்லாம் இல்லை. LPDDR4X UFS 2.2 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வரப்போகுது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா iQooல இந்த மாதிரியே தான் கொடுக்க போகிறாங்க. பிரைமரி 64 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட ஒரு கேமரா பிரைமரியாக இருக்க போகுது. இது போக ஒரு 2 MP பொக்கே லென்ஸ் கொடுக்க போகிறாங்க. முன்பக்கம் 16 MP செல்ஃபி தான் இங்கே இருக்க போகுது. ஸோ சேம் எக்ஸாக்டான அதே கேமரா பர்ஃபார்மன்ஸும் iQoo Z7 Pro அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் நம்ம கொடுக்க போகுது. பேட்டரியும் சேம் தான், 4600 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 66 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ பேட்டரியையாவது அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 4600 அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். 5000 அப்படின்றத மினிமமாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே 4600 66 watts சார்ஜர் தான் இருக்க போகுது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் iQoo Z7 Pro மாதிரியே தான் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ இதையும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், டியூவல் ஸ்பீக்கராக கொடுத்துருக்கலாம். பட் இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. மற்றபடி IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி Android 13 Fun Touch OS 13.1 அதே மாதிரியான விஷயங்களோட ப்ரைஸிங் மட்டும் ஆக்சுவலி எப்போவுமே பார்த்தீங்கன்னா iQoo விட விவோ ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 1000 ரூபா ப்ரைஸிங் அதிகமாக தான் வைப்பாங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா Vivo T1 அந்த சீரிஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட iQoo ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண விட ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக தான் லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி இந்த Vivo T2 Pro பொறுத்த வரைக்கும் சேம் எக்ஸாக்ட் iQoo Z7 Pro இருக்கக்கூடிய அதே ப்ரைஸிங்க்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 8+128GB இந்த வேரியண்ட்டை 24000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 22 இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது. அந்த ஒரு கலர் ஆப்ஷன் மட்டும் மாற்றி Vivo அப்படின்ற பிராண்டிங் கீழே யூஸ்வலாக iQoo
பார்த்திங்கன்னா அமேசானில் சேல் பண்ணுவாங்க, இந்த விவோ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது ஃப்ளிப்கார்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக விவோ கிட்டேருந்து இந்த விவோ T2 Pro அடுத்த செப்டம்பர் 22 அதில் லான்ச் பண்ண போகுது. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய iQoo Z7 Pro தான். அதில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டிக்டோவாக இருக்க போகுது. ப்ரைஸிங்கும் அதே தான். மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்.